அன்பினர்களே, நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், இந்த அரசுக்கு எதிராக நுகேகுடையில் 21ஆம் தேதி ஒரு பேரணி ஒன்றை தயாரித்து வருகின்றார்கள், அரேஞ்ச்மெண்ட் செய்து வருகின்றார்கள். ஏற்கனவே சகல கூட்டு எதிர்கட்சிகளும் கூட்டு கட்சியாக சஜித் கட்சியும் கூட்டாக சேர்ந்து எல்லோருமாக சேர்ந்து மிகப்பெரிய எடுப்பில் அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேரணியாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பலர் விலகி வருகின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது அதை நாம் ஏற்கனவே சொல்லிக்கின்றமே, மனோகரன் அண்ணனும் அதை விலகிவிட்டார், ரிஷாட்டும் சேர மாட்டார், அகிம்பையோட கூத்து இன்னும் தெரியவில்லை, நினைவாரா அவரும் போவதற்கான வாய்ப்பு அருதன் தான். அதனில் சஜித் அணி போகவில்லை என்றால் அது ஒரு புஸ்வானம் ஆகிவிடும். இப்போது இந்த பேரணி யார் யாரு நடத்த வேண்டும் என்று பார்த்தால், ரணில் பையாவும் இந்த நாமல் தம்பியும் தான் இதுல மும்முரமாக நிற்கின்றார்கள். இரண்டு பேரும் அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஒரு பெரிய மக்கள் பெரிய நடத்துவதற்கு அதில் அது ஒரு என்ன கேட்ட ஒரு 1000 பேரும் சேர்வாளா என்றது சந்தேகமாக தான் இருக்கு. ஏனெனில் இறுதியாக நான் நினைக்கின்ற இந்த பேரணி இன்னொரு திகதிக்கு போஸ்ட்போன் பண்ணப்படலாம் என்று நாமல் அறிவிக்கும் நிலை ஒன்றும் வந்திருக்கின்றது. ஏனெனில் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியை பற்றி எதிர்கட்சி எம்பிக்களே வாழ்த்துன்ற போது இவர்கள் என்ன செய்ய பாருங்கள், இந்த வாரத்தில் இந்த 3 தினங்களுக்கு முன்பே மிகப்பெரிய ஒரு போதை வேட்டை ஒன்றை எங்கது ஹம்பாந்தோட்ட ஏரியாவில் பிடித்திருக்கின்றார்கள். இப்ப தொடர்ச்சியாக இந்த போதை வேட்டை நடைபெற்று வருகின்றது. அரசாங்கம் துரிதமாக அதே போன்று வடக்கிலும் இது நடைபெறுகின்றது. நாம் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கின்றோம், இந்த காகிக்காரர்களும் வடக்கில் உள்ள மாஃபியாக்களும் செய்கின்றார்கள். இதை பகிரங்கமாக சந்திரசேகரன் எம்பியாரும் சொல்லிவிட்டார்கள். இந்த காகிய கூட்டமும் சிறுடைய கூட்டம் தான் கூடுதலாக இறக்குகிறானே, எல்லாம் பங்கு தானே, கோடிக்கணக்கு பங்கு வருகுதானே, சின்ன பங்கா வருகுது. இதனால நிச்சயமாக அரசாங்கம் இதுக்கு ஒரு முடிவு காணத்தான் போகின்றது. நவம்பர் 21ஆம் தேதி, அதாவது இந்த மாசம் தானே, அது வேற தூரம் இல்லை, இந்த மாசம் தானே அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. நவம்பர் 21ஆம் தேதி நுகேகுடை பேரணியில் கலந்து கொள்வது குறித்து தமது கட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை சஜித் அணியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலர் ரஞ்சித் மதுப பண்டார தெரிவித்திருக்கின்றார். இவங்க தானே ஒத்தைக்கால நின்றாங்க, கொக்கு மீனுக்கு நிக்கிறா போல நாங்க செய்யணும் இப்ப சொல்றாரு. நாங்க என்ன முடிவு பண்ணல என்றால் நிச்சயமாக சஜித் அணியும் கலந்து கொள்ள போவதில்லை. அப்ப யார் போறாங்க? இறுதி முடிவு சில நாட்களில் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அத்துடன் இந்த விடயம் இந்த கட்சியின் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அப்ப ஆக நிச்சயமா அவங்க விவாதிக்க ஒண்ணு நடக்கிறல்ல, அப்பா நம்ம தலைவர் சஜித்தையே கலந்து கொள்ளல, நமக்கு எதுக்கு வீண் பம்பு சொல்லி அவங்களும் விலக போறாங்க. ஆக இது புஷ்வானமா இல்லையா? அநேகமா அறிக்கை கொண்டு வர இப்போதைய நிலைமையில் நாங்கள் இப்போது இல்லைன்னு ஒரு வேறு கதி ஒன்று சும்மா அப்படி சொல்லி போட்டு வழங்கி போகலாம். இதே போல ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என யார சஜித் அணி தானே கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறாரு? அந்த உறுப்பினர், அதாவது எம்பி தயாசிரி ஜெகசேகர கூப்பிடுறாராம், அழைப்பு விடுக்கிறார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் ராணி இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று தயாசிரி ஜெகசேகர குருநாகல எம்பி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை சமகால அனுர அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் எச்சரித்திருக்கின்றார். போதைப் பொருள் ஊழல் நடவடிக்கைகளில் தீவிர கவனம் செலுத்தும் அரசாங்கம் மக்களின் நலன்கள் தொடர்பில் அக்கறை செலுத்தவில்லை என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றார். அது உண்மைதான். அதாவது முதல்ல போதையை ஒழிப்போமாப்பா, போதையை ஒழிச்சா எல்லாம் சரியாகும்னு நான் பாக்குறேன். இப்ப மக்களை பிரச்சனை என்ன காசா வச்சுக்கிறாங்க, ஆளாளுக்கு பணமா கொடுக்க முடியும், கொஞ்சம் பொறுப்பை பார்ப்போம். இந்நிலையில் எதிர்வரும் 21ஆம் தேதி மாபெரும் பேரணி ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக மொட்டு கட்சி அறிவித்திருக்கின்றது. மோட்டு கட்சியா நம்ம தான் சொல்லலாம். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நுகேகுடையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ள. அப்ப யாரு? ரணில் பையாவுக்கும் நாமல் தம்பிக்கு தான் இந்த பேரணி தேவைப்படுது. சும்மா கேவலமாக போறாங்க பாருங்க, சும்மா குட்டுப்பட போறாங்க. இதன் போது அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டுள்ள பெருமளவு மக்கள் ஒன்றிணைவர்கள் என மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தம்பி தெரிவித்திருக்கின்றார். எங்க நடக்கும் தம்பி? யார் தம்பி வரப்போறா? நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்து சாராயம் கொடுத்து ஆக்களை கூட்டி வரலாம். அப்பதானே வளமையா அதுதானே செய்யறோம். இப்பவும் சாராய போத்தலையும் கொஞ்சம் மக்களையும் கொடுத்தா, இந்த சாப்பாடு பாசலையும் கொடுத்தா பூமான்னு கத்திட்டு போவாங்க. சும்மா இங்க வர மாட்டான், அது நடக்காது.
அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் ஒன்று கூடுவார்கள் என நாமல் குறிப்பிட்டுள்ளார். நடக்காது தம்பி, நடக்காது தம்பி, சான்ஸே இல்லை. இந்த நேரத்தில் மக்களுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது என்றும் கட்சி பேதங்களிலிருந்து அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். ராஜபக்சர்களுக்கு ஆதரவான மக்கள் சக்தியின் பலத்தையும் அரசாங்கத்திற்கு காட்ட பொழுதாக நாமல் தம்பி சூழ்நிலைத்துள்ளார். அப்ப 1 கோடி போயிரும் தம்பி. எல்லா ஊர்ல இருந்து பஸ் பிடிச்சி ஆக்கள் வரணும் இல்ல, படப்பட்டாலும் மாறினா 1 கோடி தாண்டும். அதெல்லாம் சின்ன ஜிஜிபி காசு அது. அப்பண்டா ஆக ஒரு 10,000 பேரை காட்டி தருவியாம்பி. நான் நினைக்கல, ஒரு 2,000 மக்கள் ஆக கூடினா கூட்டலாம் இவரால். அரசாங்கத்தின் அடக்குமுறை, பொய்கள் மற்றும் ஏமாற்றுதலுக்கு மக்கள் தயாராக இல்லை என்றும், நாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதை நாங்கள் உங்களுக்கு நினைவு கூட்டுகிறோம் என்றும், பின்னர் புலம்ப வேண்டாம் என்றும் நாமல் தம்பி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டம் மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனினும் தன்னை தேடி வரும் மக்களை பார்வையிடும் நோக்கில் இந்த பேரணியில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். ஒன்னு அப்படி நிறைய மக்களை பார்க்க வராங்க, 5-10 வேலை விட்டு இல்லாத காலி பசங்க உங்களை தேடி போவாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு உங்களுக்கு நடக்கையும் மேல பொல்லு முடி நடக்கணும். நீங்க வந்து என்ன போறீங்க, மானம் மரியாதையா இருக்கிறனால அதை விட்டு வந்து மூஞ்ச காட்டினீங்க, காரி நீங்களே துப்புற மாதிரி போகும். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கே, சந்திரிகா அகமரதுங்க, மைத்திரிபால சிறிசேன, கோடபாயம் சேர்த்துக் கொள்வோம் ஆகியோரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள போவதில்லை என ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். அப்ப அறிவித்துட்டு ஏன் பேபி இந்த நாமல் தம்பியை போயிட்டு இவர் குத்தி கொண்டிருக்கிறாரு ரணில் பையா? எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகொடையில் நடைபெறவுள்ள அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நினைவூட்டும் நோக்கத்தை கொண்டது என மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். அண்மையில் கொழும்பில் உள்ள இவர் இதுக்கிடையில ரணில் போய் சந்திச்சிருக்கார். 2 பேரும் அண்மையில் கொழும்பில் உள்ள ரணில போய் நாமல் தம்பி சந்திச்சு வந்து திரும்பி பேசுறாங்க. அண்மையில் கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கட்சி அலுவலகத்தில் ஒரு சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச பல எதிர்கட்சிகள் இதில் கலந்துரையாடல்களில் பங்கேற்றதாக கூறினார். யாரும் போனதா தெரியல. கடந்த காலங்களில் மொட்டு கட்சிக்குள்ளேயே கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. ஆனால் இன்று ஆர்ப்பாட்டத்தின் வெற்றியை உறுதிப்படுத்த நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சிகளுடன் யுஎம்பியை சந்தித்து, யுஎம்பியில யாருப்பா இருக்கிறா? 4 பேரும் இல்லை. அப்ப யாரு போய் சந்திச்சு ரணில மட்டும் தான் பேசியிருப்பார். இந்த ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தை பொறுப்பு கூற செய்வதற்கும் அதன் உறுதிமொழிகளின் அடிப்படையில் செயற்பட ஊக்குவிப்பதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தின் கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைவார்கள் என்றும் அவர் யாரு பாதிக்கப்பட்ட? இதுல லஞ்சம் வாங்குறவனும் ஊழல் செய்வனும் இந்த போதை பஸ் கடத்தல் மாபியாக்களும் பாதிச்சுக்கிறாங்க. அவங்கதான் வந்து இதுல கலந்து, சாதாரண மக்கள் வர மாட்டாங்க. அது நான் நினைக்கல. சோத்து பார்சல், சாராய பார்சல், பஸ் வசதி செஞ்சு வச்சால் நாடு முழுவதும் இருந்து அவட பழைய இந்த இத்து போன இரும்பு கொஞ்சம் வந்து சேரும். இதன்படி SLP அதாவது சுதந்திர கட்சி மற்றும் UNP ஆகியவை பங்கேற்க ஒப்புக்கொண்டுள்ளன. மேலும் மற்ற கட்சிகள் உள் விவாதங்களுக்கு பிறகு தங்கள் பங்களிப்பை உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுறான். அங்க ஒத்தரும் பாரல்ல இந்த SLP சுதந்திர கட்சி நீல கட்சியில அந்த ஜெகசேகர மட்டும் தான் பெறுவார். அவர் பின்னால யாரு வரப்போறா? அவர் இந்த பதுல நிமல், அதாவது அவர் நிமல் எல்லாம் வரப்போறல, அவரெல்லாம் ஒரு நாளும் வரப்போறல. பதுல அவரும் வரப்போறல, இவரும் மட்டும்தான் போறாரு. இந்த நெய்னா அது ஜெயசேகர் அங்க ஒன்றும் ஒத்தரும் போறல. போயிட்டு எல்லாருமே பார்த்துட்டு காத்தோட்டமா பார்த்துட்டு வாங்க. நுகர்கொடையில் நவம்பர் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கும் எதிர்ப்பு பேரணியானது அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நினைவூட்டுவதை நாங்கள் ஞாபகப்படுத்துறோம் என்று மீண்டும் ஒரு அறிக்கையை தம்பி சொல்லுது. தம்பி ரொம்ப அவதிப்படுது தம்பி, நீங்க எல்லாம் வீட்டுல சும்மா உட்கார்ந்துக்கிறீங்க, அரசாங்கம் நல்ல தானே போகுது, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல ராஜா. அந்த வாய்ப்பே இல்ல ராஜா, உங்களுக்கு அந்த அதுக்கான வாய்ப்பே கம்மி ராஜா, அந்த வாய்ப்பு தரவே இல்லை. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இந்த மொட்டு கட்சியும் இதுல தீவிரம் நிற்கிறாங்க. என்னையா அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி, இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் மக்கள் சொல்லட்டுமே. மக்கள் எதுவுமே சொல்லல. நீங்க ஏன் தானா அடிச்சு கொள்றாங்க? நீங்க அடிச்சு கொள்ள வேண்டிய தேவையே இல்ல. அப்போ
வாய்ப்பே இல்ல ராஜா. அந்த அதாவது நம்ம இது நம்முடைய சீமான் அண்ணட வார்த்தை. சீமான் என்ன சொல்லு அழகா தெரிந்தானே, வாய்ப்பே இல்ல ராஜா. எனவே இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போறல. நிச்சயமாக இந்த பேரணி வெற்றி பெறப் போவதில்லை. இந்த பேரணி மிக ஒரு புஷ்பானமான பேரணியாக வரப்போகுது. ஆக இந்த பேரணியை நம்பி பெருசா எதிர்பார்க்கிறார்களுக்கு அங்க ஒன்றும் நடக்க போறோம்ல. பேரணியில ஒன்றும் நடக்க போறதும் இல்லை. பேரணிக்கு மக்களும் பெருசா வரப்போறதும் இல்லை. தெரிந்தானே, காசும் பணமும் சாராய போத்தலும் கொடுத்தால் கொஞ்சம் கேடு கட்ட பாட்டியல் வந்து ஆடிட்டு போவாங்க. இருக்குதானே, மொட்டுக்கு அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாதே. நாடு முழுவதும் 10,000 பாக்கு போட்டாலும் இதுக்கு ஒரு 2,000-3,000 பேர் கூடுவாங்க. மேக்சிமம் 2,000. சரி, 5,000 போடுங்களேன். வந்து என்ன சாதிக்க போறீங்க? ஒன்றும் சாதிக்கல. வாய்ப்பே இல்லை ராஜா. எனவே இந்த பேரணி ஒருபோதும் வெற்றி அளிக்கக்கூடிய பேரணி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் அடித்து சொல்லுவோம். போற போக்க பார்த்தால் பேரணி நிச்சயமாக நடைபெற வாய்ப்பில்லைன்னு சொல்லுவேன். முதலாவது, இந்த பேரணி நடந்தால் வெற்றி பெறப் போவதில்லை என்பதை நாம் அடித்து சொல்வோம். இரண்டாவது, இந்த பேரணி நடக்கக்கூடிய வாய்ப்பு மிக அரிதாகத்தான் வருகிறது. ஏனெனில் சஜித் அணியிலிருந்து ஒருத்தரும் போக போல. இந்த மதும பண்டார் சொல்லிட்டாரே, நாங்க இந்த ஏற்கனவே நீங்க முடிவு பண்ணி கூத்தடிச்சிட்டு அதான் அது நாரவாய், இது வேறவாய். இப்ப என்ன சொல்றீங்க, நாங்க தீர்மானிக்கல. நீங்க தீர்மானிக்கல, நீங்க கேஸ்பின் போன் சொல்ல போறீங்க. நடக்க போறல. ஆக நாமல் தம்பிர மூக்குடைய போகுது. ரணில் பையா ஓடி ஓடி உழைத்து பார்த்தார், முடியல. அவரும் ஒரு மூலையில ஒதுங்க வேண்டியதார். அரசாங்கம் தொடர்ந்து இருக்கும். பார்ப்போம் மீண்டும் ஒரு சந்திப்பில். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.